பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்நாளிலே ஹாப்பி கிறிஸ்மஸ். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வருவாராக. அதற்காக தான் வந்தார். ஏன் வந்தார் என்பதை குறித்து நாளிலே நம்ம ஆராய போகிறோம். அமீன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். மனுஷனோட கடவுள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை. விசேஷம் என்றாலே ஒரு நன்மை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை அடையும் போது அது ஒரு விசேஷத்தை அது விசேஷமாக நம்ம சொல்லுகிறோம். அப்படியாக பிரியமானவர்களே, விசேஷம் அது விசேஷம் என்றால் ஒரு சிறையிருப்பிலிருந்து நம்ம வெளியே வரும்போது அது ஒரு பெரிய விசேஷம். நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் வெயிட் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் ஆகும்போது அது ஒரு பெரிய விசேஷம். நம்ம வீடு வாசல் இல்லாமல் அலைந்து திரிந்து ஒரு வீடு கட்டும் பொழுது அது ஒரு பெரிய விசேஷம். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதுக்கு பேர் என்ன? விசேஷம். நடவுங்கள், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். முன்ன போகல, பின்னிட்டே போனார்கள். ஃபீல் பண்ணுறாரு, ஏன் முன்ன வரல, இன்னும் கடவுளை தேடி வரல, பின்னிட்டு போகிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்த நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர் எல்லாரையும் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். பின்னிட்டு போகிற உங்களுக்கு நான் தினம் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு என் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். எரேமியாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவங்க நீ கூப்பிட்டு சொன்னாலன்னா பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் அநேக ஜனங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தி சிலுவை சுமந்தார், ஜீவனை தந்தார், அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார், அவர் வழியாக வரும்பொழுது தான் பரலோக ராஜ்யம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, செவியை சாய்க்க மாட்டோம் என்கிறார்கள். கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டுகிறார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தத்தை கேளாமலும் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், அந்த யூத ஜாதியை பார்த்து சொல்லி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்தது, இது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல். பிரியமானவர்களே, என்ன இது இவங்க கீழ்ப்படியாததுனால இவங்க கேட்காது இருக்கிற ஜாதி இதுதான். நான் தினம் அனுப்பினேன். விசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நன்மை உண்டாக நான் சொன்னேன், தினம் அனுப்பினேன். ஆனால் இந்த ஜாதி புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பின்பு பாருங்க, இதில் வாசம்னா என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அங்கே அநேக எரேமியாக்களும் தீர்க்கதரிசியாக, அநேக எசேக்கியேல் தீர்க்கதரிசியாக,
எலியா, எலிசா, அப்படி அநேக ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பின்னிட்டு போகிற ஜனங்களை பார்த்து, கர்த்தர் முன்னாடி வராமல் பின்னிட்டு போகிறவர்களை பார்த்து, நீங்கள் வாங்க செவி கொடுங்கன்னு சொன்னால், விசேஷமானது பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணல, கேட்கல. இப்போ இயேசு பிறந்த காலத்தில் ஒரு யோவான் என்கிறவர் பிறக்கிறார். அவரையும் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா கவனிக்கணும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தான். சாட்சியாக கொடுக்கவே இந்த ஒளியை குறித்து சொல்லவும் சாட்சியாக வந்தானாம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசிய ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறார், ஆண்டவர் நியமிச்சு அனுப்புகிறார். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நம்ம கவனிச்சோமானால் இயேசு குறித்து, கடவுளை குறித்து சொல்லும்படி அநேக ஊழியக்காரர்களை அனுப்ப யோவானை அனுப்பினார். அப்போ பாருங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசுவை தேடி வந்தவர்கள் வியாதியிலிருந்து சுகம், பேயிலிருந்து சுகம், பரம்பரை சாபத்திலிருந்து சுகம், விடுதலை, அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை, அநேக இருளிலிருந்து அவங்க விடுதலை ஆக்கப்படுகிறத எத்தனையோ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், சாட்சிகளை பார்க்கலாம். கர்ப்பப்பையே இல்லாமல் குழந்தை பெற்றவர்களை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்கள், ஏகப்பட்ட சாட்சிகள். அப்போ பாருங்கள், எத்தனையோ வேசித்தன, விபச்சாரத்தில், குடிகாரன், கொள்ளகார, தீவிரவாதிகளாக மனமாறிக்க. அப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக யூதர்களை அவர் என்ன பண்ணல, தூதனாக பார்க்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை கொடுத்ததனாலே அன்றைக்கி அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, அவர்கள் சுகம் அடையும்படியாக, விடுதலை ஆகும்படியாக அநேக ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மிஷினரிகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். இதை சொல்லும் பொழுதுதான் அநேக பேர் அவர்களை என்ன பண்ண, அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள், இயேசு எதற்காக வந்தார் என்பதை பார்க்கலாம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா லூக்கால அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் இயேசு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அதை சொல்லவும் யோவான் வந்தார். அதன் பிறகு இயேசு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அவரை குறித்து சொல்லப்பட்ட புஸ்தகத்தை இயேசுவே படிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையடையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இதே வார்த்தை ஏசாயாவில் நம்ம வாசிக்கலாம். இந்த வார்த்தையை அந்த வார்த்தையை அப்போது அது எழுதப்பட்ட, இயேசு குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை அவர் பிறந்து வளர்ந்து 30வது வருஷத்தில், அவர் 30வது வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். அப்போ ஞானஸ்தானத்தை பிறகு அந்த இவரை குறித்து எழுதின வார்த்தை இவரே என்ன பண்ணுறாரு, படிக்கிறார். அப்போ என்ன படிக்கிறாரு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்ன அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பிரியமானவர்களே, இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு அத்தாரிட்டி என்ன சொன்னேன் எனக்கு தெரியல. அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதுக்கப்புறம் ஒரு யோவானை அனுப்புகிறார், ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார்.
இயேசு கிறிஸ்துக்கும் யோவானுக்கு 6 மாதம் டிஃப்ரெண்ட். இயேசுவை குறித்து பேசும்படியா ஒரு 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 யோவானை என்ன பண்ணுறார், ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ அவன் சொல்லுகிறத இயேசுவை குறித்து சொல்லுகிறான் அவன். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் அந்த யோவான் சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கவே முன்னாடி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். தினம் தினம் ஊழியக்காரனுக்கு அனுப்புகிறார். மாறுங்கள், பின்னிட்டு போகாதீங்கள், முன்னிட்டு வாருங்கள் சொல்லுகிறார். அவர்களோ அந்த விசேஷத்தை அறியாமல் இருந்தார்கள் என்று அறிந்து இயேசுவை அனுப்புகிறார். இந்த இயேசு ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாவத்துக்கேற்ற பலிகளை செலுத்தி பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு கிருபாதர பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் வந்தார்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பாருங்க, இது இது படிச்சுன்னா எவ்வளோ அருமையார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். அப்போ பாருங்கள், அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்போது அந்த கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த விசேஷத்தை பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை பலி கொடுத்தார். அதற்காக தான் பிறந்தார். அதற்காக உங்கள் பாவம், உங்கள் சாபம், இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காகவே வந்தார். அதுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் மதிக்காத ஜாதியாக இருந்தார்களாம். அதனால தான் அவங்க அது கேட்காத ஜாதியாக இருந்தார்களாம். விசேஷத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தார்களாம். தினம் தினம் ஊழியக்காரனை அனுப்பும்போது கேட்காதவர்களாக இருந்தார்களாம். அதனாலே தான் இயேசு வந்தார். இயேசு வந்து உங்களை என்னையும் குணப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு பங்கு உள்ளவர்களாக ஆக்கும்படியாக கண்ணின் மரியாள் வயிற்றிலே பிறந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து ஜீவனை தந்தார். அதற்காக தான் அவர் பிறந்தார். நன்மை செய்யவே அவர் பிறந்தார் பிரியமானவர்களே. நான் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கவே அவர் பிறந்தார் என்பதை நீங்கள் நாளில் அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் மிக சீக்கிரம் வரப்போகிறார். குழந்தையாக வந்தார், இப்பொழுது நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? என்ன கிறிஸ்மஸ் அதுவும் இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. இது கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற காலமல்ல, அவருக்காக எதிர்பார்க்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தை பிறந்து அவர் வந்து போய்விட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு போய்விட்டார். மீண்டும் வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். வக்கீலாக இருந்தார், இப்போ நியாயாதிபதியாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, எந்த ஆட்டு மாட்டு ரத்தமும் நம் பாவ சாபங்களை நீக்கவே நீக்காது. எந்த தண்ணீரிலே முழுகினாலும் போகவே போகாது. அவருடைய ரத்தமே நமக்கு பாவ மன்னிப்பு, மீட்பும் பரிகாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் பிறப்பு அதுதான் சிறப்பு. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதை அறிந்து கொண்டீங்க என்றது நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.